ராணி பெரியவள் ஆயிட்டா. ஆனா ரொம்ப ரொம்ப சோம்பேறி. அவங்க வீட்ல அவ சமைக்கவே மாட்டா. அவ துணி கூட துவைக்க மாட்டா. அவளோட அப்பாவும் அம்மாவும் வேலை கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா எந்த முயற்சியும் வேலையாகல. ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, ராணி ரொம்ப சோம்பேறி ஆயிக்கிட்டே இருக்கா டெய்லியும். நம்ம நினைச்சோம் இவ பெரியவள் ஆயிட்டா சோம்பேறித்தனம்லாம் போயிரும்னு. இவளோட பழக்கம் டெய்லியும் அதிகமாக தான் ஆகுது. அட, இன்னும் அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தையா? அவளுடைய உடல் நலம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதையே சொல்றீங்க. உன்னோட பேச்சுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் புரியல. சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், இல்லைன்னா சோம்பேறி ஆயிடுவா. தினமும் இந்த பழக்கம் அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி பொண்ணை யாரு தான் கல்யாணம் பண்ணுவாங்க? இப்ப இருக்க பொண்ணெல்லாம் டெய்லி மேக்கப் போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவளுக்கு மேக்கப் போடுறது கூட சோம்பேறித்தனம். நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் இன்னைக்கே ஐயர்கிட்ட போய் பேசுறேன். ஏதாவது ஒரு பையனை தேடி சீக்கிரமா ராணிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதோட அவளுடைய கவலை தூரமாய் போயிடும். ராணியோட அப்பா பூசாரிய மீட் பண்ண போனாங்க. பூசாரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு. அடுத்த நாள் பூசாரி ஒரு பெரிய நல்ல குடும்பத்தை கூட்டிட்டு வந்தாரு. ராணி வீட்டுக்கு எல்லாரும் பார்க்க வந்தாங்க. இதுதான் பொண்ணோடைய அம்மா அப்பா. இவன் தான் பையன். இவனோட பேரு சமீர். சமீர் ரொம்ப நல்ல கம்பெனியில வேலை பார்க்கறான். அவங்கிட்ட நான் உங்க பொண்ணோட போட்டோ காட்டினதும் சமீருக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயரே, பையனை எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்து ஆளுங்களையும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணு ரொம்ப அமைதியானவளா? எங்களுக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. ராணி குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. சமீர் ராணி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அட, இந்த வீட்டை விட்டு போற, சும்மா நடிக்கிறதுக்காச்சும் எல்லாத்து முன்னாடியும் அழுகு, சரியா? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல அழுகிறது எவ்வளோ கஷ்டம்னு. இப்ப நான் இதுக்கு அழுகணும்? இப்ப இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா நான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இருந்தாலும் எதுக்கு அழுகணும்? இங்க பாரு ராணி, என் மேல சத்தியம். இப்ப அழுகணும், இல்லைன்னா ஊர் என்ன பேசும்? சத்தியம் வாங்கினதும் ராணி குழந்தை மாதிரி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா அப்பா, உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? நான் புது வீட்டில் எப்படி இருப்பேன்? நான் செத்து போயிடுவேன். அடுத்தவங்க வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? நீங்க மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்க பிள்ளைய நீங்க வேற ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் போக மாட்டேன் எங்க அத்தை வீட்டுக்கு. நான் இங்கேயே இருக்கேன் உங்ககிட்டயே. அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு இவ ரொம்ப நடிக்கிறான்னு. அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவ கார்ல உட்கார வச்சுட்டாங்க. அவ அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா. அவங்க மாமியார் வீட்டுல சமைக்கிறா. அட ராணி, இன்னைக்கு உன்னோட முதல் சமையல். உனக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுமா. இந்த சடங்கு முடிஞ்சா என் வேலையும் முடிஞ்சது. இப்ப என்ன பண்றது? இங்க ஒண்ணுமே நான் சொல்ல முடியாதே. எங்க வீட்டுல நான் டீ கூட போட்டதில்ல. ஆனா இந்த வீட்டுல நான் சமைச்சே ஆகணுமே. இவங்களுக்கு சமைச்சே ஆகணுமே. என்னம்மா யோசிக்கிற? அது அத்தை, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலான்னு. நீங்களே சொல்லுங்க என்ன சமைக்கலான்னு. நீங்க ஆலு பராத்தா, மேத்தி பராத்தா, பானிபூரி, பன்னீர் டிக்கா, கோபி மஞ்சூரியன், ஆலு மஞ்சூரியன், காஜர் அல்வா, கீர், இதுல நான் என்ன பண்ணணும்? இதெல்லாம் கேட்டு அவங்க அத்தை ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ஆச்சு ராணி? உனக்கு எல்லாமே பண்ண தெரியுமா? இத்தனையும் பண்ண தேவையில்லம்மா. இந்த வீட்ல உன்னோட சேர்ந்து 4 பேர் தான் இருக்கோம். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். ராணி சமைக்கிறதுக்காக அவளே தயார் பண்ணிக்கிட்டா. மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டா. 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டா. டைனிங் டேபிள் மேல வச்சுட்டா. ராணி, இன்னைக்கு எல்லா ரெக்கார்டையும் உடைச்சிட்ட. இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ சமையல் செஞ்சிருக்க? ஆமா, சமைக்கிறதுக்கு இவ்ளோதானே ஆகும். எல்லாரும் உங்க பிளேட்டை வைங்க, நான் சாப்பாடு போடுறேன். ராணி எல்லாரோட பிளேட்லயும் 1 ஸ்பூன் ரைஸ், 1 ஸ்பூன் மசாலா வச்சா. அம்மா, இவ என்ன 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டு இருக்கா? சமீர், எனக்கு தோணுது இவ்ளோதான் சமைச்சிருப்பா போல. அவ யோசிச்சிருப்பா நம்ம டேஸ்ட் பண்ணுவோம்னு. இன்னைக்கு நைட்டு நிறைய சாப்பாடு செய்வா, நமக்கு பிடிச்சா. நமக்கு இவ செஞ்சது பிடிக்கலனா அவ அப்படியே கத்துக்குவா. அதனால அவ 2 ஸ்பூன் தான் சமைச்சிருக்கா போல. எனக்கு அப்படிதான் தோணுது. நல்லா சொன்னீங்கம்மா. நீங்க நாளுக்கு நாள் இன்டெலிஜென்ட்டா மாறுறீங்க. அட, நீங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பதானே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சமைச்சிருக்கேன்னு. குசு குசுன்னு அப்புறம் பேசலாம். எல்லாரும் 2 ஸ்பூன் சாப்பாடு சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப புகழ்ந்தாங்க. மருமகளே, நீ சமைச்ச சமையலுக்கு 100க்கு 100 மார்க்குமா. நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்ட. நைட்டு எல்லாருக்கும் இதையே செஞ்சிரு.
எனக்கு தெரியும் நீ எது பண்ணாலும் நல்லாவே பண்ணுவேன்னு. உனக்கு எது பிடிக்குமோ அதுவே பண்ணுமா. ம். சரிங்க அத்தை. ராணி அவளோட ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா. எனக்கு தோணுது இவங்களும் என்ன மாதிரி சோம்பேறின்னு. நான் 2 பேத்துக்கும் 2 ஸ்பூன் தான் சாப்பாடு போட்டேன். ஆனாலும் ஒண்ணுமே சொல்லலையே. சரி, இது நல்லதுதான். சாயங்காலமும் 2 ஸ்பூன்ஸ் தான் சாப்பாடு செய்யணும். ஆனா இவ்ளோ சமைக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நைட்டு நான் சமைக்கிறதுக்கு எனக்கு தெம்பு வேணும்ல. ராணி அவங்க 2 பேத்துக்கும் 2 ஸ்பூன்ஸ் தான் சமைச்சா. மருமகளே, நாங்க மத்தியானமே டேஸ்ட் பண்ணிட்டோமே. ஆனா நீ இவ்ளோதான் செஞ்சிருக்க. என்னங்க அத்தை, நிறைய செஞ்சிட்டனா? ஐயோ ராணி, 2 ஸ்பூன் சாப்பிட்டா யாருக்கு தான் பத்தும் சொல்லு. அத்தை இவ்ளோ செஞ்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நான் போறேன். உங்களுக்கு நான் சாப்பாடு அப்புறம் சமைச்சு கொடுக்கறேன். இவ்வளவும் சொல்லிட்டு ராணி ரெஸ்ட் எடுக்க போயிட்டா. அம்மா இவ நம்மள முட்டாளாக்கிட்டா. நான் இப்பவே மாமா கிட்ட பேசுறேன். இல்லப்பா, ஒரு தடவை அவங்க வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தான் எல்லாம் பொறுப்பெடுத்து பாத்துக்கணும், தெரியுமா? மருமகளை பத்தி குறை சொல்றது அது அநாகரிகம்பா. நானே சமைக்கிறேன்ப்பா. பொறுமையா அவளுக்கு சொல்லி கொடுக்கறேன். சரிம்மா, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ரொம்ப நாள் ஆகியும் ராணி சோம்பேறியாவே இருந்தா. சாப்பாடு எல்லாம் அவங்க மாமியார் தான் சமைச்சாங்க. ஒரு நாள் அவங்க மாமியார் தனியா சமைக்கும்போது அவங்க மாமனாரும் சமீரும் வீட்ல இல்ல. அப்ப திடீர்னு சிலிண்டர்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. மாமியார் கிச்சன்ல இருந்து வெளியே ஓடி வந்தா. சிலிண்டர் வேக வேகமா எரிஞ்சிருச்சு. அப்புறம் ராணி ஓடி வந்து ஒரு போர்வை எடுத்து போட்டு ஆஃப் பண்ணிட்டா. நெருப்பு அமர்ந்துருச்சு. மருமகளே, நீ ரொம்ப தைரியசாலிதான். நீ இவ்ளோ சுறுசுறுப்பா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நானும் தான். நைட் எல்லாரும் வீட்டுக்கு வந்தப்ப இந்த விஷயத்த அவங்க அத்தை எல்லார்கிட்டயும் சொன்னா. அப்ப ராணி எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்தா. அட மருமகளே, ஆச்சரியமான விஷயம் செஞ்சிட்டியே. நெருப்பு பிடிச்சதுல இருந்து எனக்கு அந்த சோம்பேறித்தனம்லாம் போயிடுச்சு. சரியாதான் சொல்லிருக்காங்க. எது நடந்தாலும் அது நல்லதுக்கே. இந்த மாதிரியே ராணியோட சோம்பேறித்தனம் போயிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராம்பூர் கிராமத்துல கமல், மதன்னு சொல்லி அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. 2 பேருமே ஒரே குடும்பத்துல இருந்து வந்தும் வேற வேற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் 2 பேரோட நடவடிக்கையும் வேற வேற மாதிரி இருந்தது. கமல் வெள்ளையா இருப்பான். அப்புறம் பாக்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருப்பான். அதனாலேயே அவனுக்கு ரொம்ப கர்வம் இருந்துச்சு. ஆனா மதன் மாநிறமா இருந்தான். அவன் மனசளவுல ரொம்ப நல்லவனும் அப்புறம் நேர்மையானவனும் கூட. 2 பேருமே அவங்க அம்மாவை பாசமா பாத்துப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க தன்னோட பசங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. கமல், மதன், இப்போ நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்க. இப்போ உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்க 2 பேருக்காக பொண்ணுங்களை பார்த்து வச்சுட்டேன். இங்க பாருமா, எனக்கு என்ன மாதிரியே பொண்ணு வேணும். பார்க்கறதுக்கு அழகா சிவப்பா இருக்கணும். அப்படியே சேரேண்டா கண்ணா. நான் என் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பாருங்கம்மா. எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியோ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு நேரமாச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும். இப்படி சொல்லி கமல் அப்புறம் மதன் அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல சுஷ்மா அவங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கமலோட மனைவி அழகானவ, அப்புறம் பணக்காரி. அதுவே மதனோட மனைவி நயனா அழகில்லாட்டியும் நல்ல குணம் கொண்டவ. ஆனா சுஷ்மாக்கு வெள்ளையா அழகா இருக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். அதனால சுஷ்மா அவங்க மருமக அஞ்சலி கூட ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஆனா நயனா கருப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் அஞ்சலி நயனா கிட்ட இப்படி சொன்னா. நயனா, நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுடு. நான் பார்லருக்கு போறேன். என்னோட ஸ்கின் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்கின் பிரச்சனைனால என்னோட அழகு கெட்டுடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் நீ கருப்பா தானே இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நான் என்னோட ஸ்கின்ன நல்லபடியா பாத்துக்கணும்ல. சரிங்க அக்கா, நீங்க போங்க, நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அஞ்சலி இப்படி சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நேனா வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல சுஷ்மா நேனாவை கூப்பிட்டாங்க. அம்மா நேனா மருமகளே, ரொம்பவே நேரமாயிடுச்சு இன்னைக்கு. சாப்பிட ஏதாவது இருக்கா, இல்ல பட்னியாவே இருக்கணுமா? இதோ இப்ப கொண்டு வர அத்தை. கொஞ்ச நேரத்துல நேனா எல்லாருக்காகவும் சாப்பாடு எடுத்துட்டு போனா. சுஷ்மா அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சா. சீ 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 சீ, என்ன சாப்பாடு பண்ணி வச்சிருக்க நேனா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு என் நாக்கோட ருசியே செத்து போயிடுச்சு. அட, என்னாச்சு அத்தை? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இப்படி சொல்லாட்டி பின்ன எப்படி சொல்றது? சாப்பாட்டுல எவ்வளவு உப்பும் காரமும் இருக்கு.
இப்படிப்பட்ட சாப்பாட்டை நான் தெரு நாய்ங்களுக்கும் போட மாட்டேன். போ இங்க இருந்து. அப்புறம் இந்த சாப்பாட்டை நாய்க்கு போடு. வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்க. பாவம் நேனா அவங்க மாமியார் திட்டுறத கேட்டு தாங்க முடியாம அங்கிருந்து அழுதுட்டே போயிட்டா. திரும்ப ஒரு வாட்டி சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு பரிமாறினா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தன்னோட ரூம்குள்ள போய் உக்காந்துட்டா. சாயந்தரம் மதன் வந்ததுக்கு அப்புறம் நேனா அழறத பார்த்து மதன் இப்படி கேட்டான். அட நேனா, என்னாச்சுமா? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல மதன், எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு. அட, அதுக்கு ஏன் நீ அழற? அப்பா அம்மா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வா. நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டேனா இந்த வீட்டை யாரு பாத்துப்பா? நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணி இருக்காங்கல்ல, 2 நாளைக்கு அவங்க பார்த்துப்பாங்க. நேனாவும் மதனும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்க பேசுறத அஞ்சலி கேட்டுட்டா. அப்புறம் உடனே அஞ்சலி கத்தி சத்தமா கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டா. அத்தை, கமல், நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? இனி போதும், என்னால இந்த வீட்ல இதுக்கு மேல இருக்க முடியாது. அஞ்சலியோட குரல் கேட்டு எல்லாருமே ஹாலுக்கு வந்தாங்க. சுஷ்மா அவளை விசாரிச்சாங்க. அட, என்னோட செல்ல மருமகளே, என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்துற? பின்ன என்ன அத்தை, உங்க பையன் மதன் அவரோட ஹீரோயின் கிட்ட பிறந்த வீட்டுக்கு போக சொல்றாரு. அப்புறம் நான் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வேலைக்காரியாட்டம் செய்யணுமா? என்ன இங்க வேலைக்காரியாட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அட அண்ணி, நீங்க இதுக்கு போய் சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. போதும் போதும் கொழுந்துனாரே, போய் சொல்லாதீங்க. கமல், நல்லா கேட்டுக்கோங்க. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த நிமிஷமே கிளம்புறேன். அஞ்சலி கண்ணு, அப்படி சொல்லாதம்மா. இவன் ஒரு முட்டாளு. அதோட இந்த கருப்பி இவனோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து அவனோட மூளையே கெட்டு போயிடுச்சு. வீட்ல பெரிய சண்டையே ஆயிடுச்சு. சுஷ்மா எப்படியோ கஷ்டப்பட்டு அஞ்சலி அவங்க வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நாளாக நாளாக அஞ்சலி சுஷ்மாவோட கொடுமைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சும் கூட சுஷ்மாவும் அஞ்சலியும் நேனாவை அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்படியே ஒரு சில மாசங்களும் ஆயிடுச்சு. சுஷ்மாவோட மருமகள்கள் 2 பேருமே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. ஒரு நாள் சுஷ்மா வெளியில போனப்போ வழியில அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால சுஷ்மாவோட ஒரு கால் உடைஞ்சிடுச்சு. அதனால அவங்களால நடக்க முடியல. ஒரு நாள் நடுராத்திரியில சுஷ்மாக்கு தாகமா இருந்தது. அவங்க தன்னோட செல்ல மருமக அஞ்சலிய கூப்பிட்டாங்க. அஞ்சலி கண்ணு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாமா, ரொம்பவே தாகமா இருக்குடா. இந்த கிழவி ராத்திரி நேரத்துல கூட படுத்துறா. எப்ப பாரு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. ரொம்ப தொல்லை பண்றா. உன் கொடுமையெல்லாம் நேனா எப்படிதான் தாங்கிக்கிட்டாளோ. அவளோட இடத்துல நான் இருந்தேனா உன்னை எப்பயோ துரத்து விட்டுருப்பேன். அஞ்சலியோட இந்த பேச்சை கேட்டதுமே சுஷ்மாக்கு அதிர்ச்சியா இருந்தது. இன்னொரு பக்கம் சுஷ்மாவோட குரல் கேட்டதுமே நேனா அவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு போனா. அவளோட மாமியாருக்கு தண்ணிய கொடுத்தா. நேனா அவளுக்காக இவ்ளோ சேவைய பண்றத பார்த்து அவங்களுக்கு அவங்க மேலேயே கோபம் வந்துச்சு. அப்புறம் அழுதுகிட்டே நேனாக்கு இப்படி சொன்னாங்க. நேனா கண்ணு, என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னோட நிறத்தை பார்த்து உன்னை வெறுத்துக்கிட்டே இருந்தேன். நான் உன்னோட நிறத்தை மட்டும் பார்த்தேன். உன்னோட உள்ளத்தோட அழக நான் பார்க்கவே இல்லம்மா. நான் உன்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. என்ன மன்னிச்சிடுமா. அட அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட அம்மா. அம்மா எப்பவுமே குழந்தைங்க கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பெரியவங்க ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கணும். நேனா தன்னோட மாமியார மன்னிச்சுட்டா. 2 பேருமே பாசமா இருந்தாங்க. இத எல்லாத்தையும் அஞ்சலியால தாங்க முடியல. அப்புறம் அவளோட புருஷனை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த வீட்ல அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. Thanks for watching.